வணக்கம். ரொம்ப புத்திசாலியா இருக்கிறவங்க ஏன் இந்த சின்ன சின்ன மேலோட்டமான உரையாடல்களை, அதாவது ஸ்மால் டாக்க தவிர்க்கறாங்கன்னு எப்பவாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இது நம்மள நிறைய பேர் கவனிச்ச ஒரு விஷயம். ஆனா அதுக்கு பின்னால இருக்கிற காரணம் என்னன்னு சரியா தெரிஞ்சிருக்காது. வாங்க அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். சரி, ஒரு விஷயத்த கற்பனை பண்ணி பாருங்களேன். நீங்க ஒரு பார்ட்டில இருக்கீங்க. சுத்தி ஒரே சிரிப்பு, சத்தம், கலகலப்பு. ஆனா அந்த ரூம்லயே ரொம்ப அறிவாளியான ஒருத்தர் மட்டும் ஒரு மூலையில அமைதியா நின்னுட்டு இருக்காரு. இத நீங்க எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? நம்ம மனசுல உடனே என்ன தோணும்? ஓ, இவர் ரொம்ப கூச்ச சுபாவம் போல, இல்லனா இவருக்கு போர் அடிக்குது போல. சில சமயம் என்னப்பா இவர் இவ்ளோ திமிரா இருக்காருன்னு கூட நாமளே ஒரு முடிவுக்கு வந்துடுவோம். ஆனா உண்மையிலே அதுதான் காரணமா? இப்போதான் நம்ம விஷயத்தோட முக்கியமான கட்டத்துக்கு வர்றோம். இது அவங்க மத்தவங்க கூட பழக விரும்பாததால இல்ல. இது முழுக்க முழுக்க அவங்களோட மன ஆற்றல பத்தின விஷயம். ஆமாங்க, இந்த சின்ன சின்ன உரையாடல்களுக்கும் ஒரு விலை இருக்கு. முதல்ல இந்த ஸ்மால் டாக்னா என்னன்னு பாத்திரலாம். ரொம்ப சிம்பிள். இன்னைக்கு வெதர் சூப்பரா இருக்குல்ல, இல்ல வீக்கெண்ட் என்ன பிளான், இந்த மாதிரி ரொம்ப ஆழமா போகாம அன்றாட விஷயங்களை பத்தி மேலோட்டமா பேசுறதா அது. ஆனா ரொம்ப ஆழமா சிக்கலா யோசிக்கிற ஒருத்தருக்கு இந்த மாதிரி மேலோட்டமா பேசுறது அவங்களோட மன ஆற்றலை அப்படியே உறிஞ்சிடும். இது வெறும் போர் அடிக்கிற விஷயம் இல்ல, நிஜமாவே அவங்கள சோர்வாக்கிடும். அப்போ அவங்களுக்கு என்னதான் வேணும்? ஒரே வாரத்துல சொல்லணும்னா ஆழம். அவங்க அமைதியா இருக்கிறதுக்கு காரணம் சமூகத்திலிருந்து விலகி இருக்கிறதில்ல, அர்த்தம் உள்ள ஒரு உரையாடலுக்காக அவங்க காத்துட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, 2 விதமான உரையாடல் உலகங்கள் இருக்கு. ஒன்னு ஸ்மால் டாக். இது திரும்ப திரும்ப ஒரே மாதிரி பேசி நம்ம ஆற்றலை காலி பண்ணிடும். இன்னொன்னு டீப் டாக். இது நம்ம சிந்தனையை தூண்டி நமக்கு ஒரு எனர்ஜியை கொடுக்கும். இப்போ உங்களுக்கு புரியுதா அவங்க எதை தேடுறாங்கன்னு? அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆழமான பல விஷயங்கள் அடங்கின விவாதங்கள் வெறும் விருப்பம் மட்டும் இல்ல, அது அவங்க மூளைக்கு கிடைக்கிற ஒரு சூப்பரான ரிவார்டு மாதிரி. அதுதான் அவங்களுக்கு நிஜமான புத்துணர்ச்சியையும் ஆற்றலையும் கொடுக்குது. சரி, இப்போ ஒரு மேஜிக்கல் மூமெண்ட்டை பத்தி பார்க்கலாம். இத உரையாடல் நிலை மாற்றம்னு சொல்லலாம். அதாவது அமைதியா வேடிக்கை பார்த்துட்டு இருந்த ஒருத்தர் திடீர்னு எப்படி ஒரு உரையாடலோட ஹீரோவா மாறுறாருங்கிற அந்த தருணம். இந்த மாற்றம் எப்படி நடக்குதுன்னு பாருங்களேன். ஸ்டெப் 1, ஸ்மால் டாக் நடக்கும்போது அவங்க அமைதியா கவனிச்சிட்டு இருப்பாங்க. ஸ்டெப் 2, அப்போ திடீர்னு அவங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆழமான டாபிக் வருது. ஸ்டெப் 3, அடுத்த செகண்ட் பூம், அவங்க முழு எனர்ஜியோட ஆர்வத்தோட அந்த உரையாடல்ல குதிச்சிடுவாங்க. இந்த மாற்றம் தான் இங்க நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். அப்போ இதிலிருந்து நாம என்ன புரிஞ்சுக்கணும்? அவங்களுக்கு 100 மேலோட்டமான நண்பர்கள் வேண்டாம், ஆனா ஆழமா பேசக்கூடிய ஒரு சில நண்பர்கள் போதும். அவங்கள பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி தான் முக்கியம், குவாண்டிட்டி இல்ல. இந்த மொத்த விஷயத்தையும் ஒரே வரியில சொல்லணும்னா இதுதான். இது மக்களை தவிர்க்கிற செயல் இல்ல, ஆழத்தை தேடுற ஒரு பயணம். சுருக்கமா நாம கத்துக்கிட்ட 3 முக்கிய விஷயங்களை ஒரு தடவை பார்த்துடலாம். 1, சிலருக்கு இந்த ஸ்மால் டாக் மனசளவுல ரொம்ப காஸ்ட்லியான விஷயம். 2, ஆழமா யோசிக்கிறவங்க அர்த்தமுள்ள விவாதங்களை தான் விரும்புவாங்க. 3, அவங்களோட அந்த அமைதி உண்மையான உறவுகளை தேடுற ஒரு ஃபில்டர் மாதிரி செயல்படுது. கடைசியா இந்த கேள்வியை நான் உங்ககிட்டே கேட்கிறேன். எந்த மாதிரி உரையாடல்கள் உங்களுக்கு நிஜமாவே ஒரு எனர்ஜியை கொடுக்குது? ஸ்மால் டாக்கா இல்ல டீப் டாக்கா? யோசிச்சு பாருங்க. இந்த விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக் போடுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. முக்கியமா இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.